வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி 3 நட்சத்திரங்கள். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இப்போ குரு அதிசார பயிற்சியா போகிறார். நான் ஏன் அக்டோபர் 22 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு சில தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருந்து பிராபலத்தை கொடுத்துட்டே வரும். அதாவது எதிர்பார்ப்புகள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, வேலை நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க, முன்னேற்றங்களை எதிர்பார்ப்பீங்க, இல்லை பண வரவை எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுத்துட்டே வந்ததுன்னா, உங்களுக்கு தசை சரியில்லை, தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவாக இல்லை அப்படின்னாக்கா அந்த பண தடுமாற்றங்களை கொடுக்கும், மனசு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள், இப்போ ராகு கேது பயிற்சி, இல்லைனா குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது மாதிரியான பயிற்சிகள், இல்லை சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, மாதாந்திர கோள்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்காதா அப்படிங்கிறது மனசு நமக்கு தவிக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் அக்டோபர் 18 தான் அதிசாரமாக இந்த கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரார். ஆனால் அக்டோபர் 18 அன்னைக்கே உங்களுக்கு பலன்களை கொடுத்துருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும், 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இன்னொன்று தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவாக இல்லாமல் வலுவிழந்து இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறது இது. ஆனால் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் லேட்டாக வேலை பார்க்கும். ஒரு வாரம் எடுத்துக்கும், எப்படி ஒரு வாரம் 10 நாள் கூட எடுத்துக்கும், முன்ன பின்ன ஆகும். ஒரு சில பேருக்கு நல்லா வலுவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் குரு, ஏன்னா குரு பயிற்சி தானே எதிர்பார்க்குறீங்க. குரு வலுவாக இருந்துச்சுனாக்கா, ஆட்சி உச்சத்தில் இருந்தாலோ, சுபத்துவமாக இருந்தாலோ, சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ, உங்களுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே உங்களுக்கு அந்த பலன்களை கொடுத்துரும், அதாவது அந்த மாற்றங்களை கொடுத்துரும். கன்ஃபார்மாக இந்த உச்ச குரு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும், நிறைய பேர் கொடுத்துருக்கும். ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல, இப்போ 18 வருது கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு தான் நான் 22 போட்டிருக்கேன். 22க்கு மேலே ஒரு 30க்குள்ள உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வலுவிழந்திருந்தால், இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். உடனே பூஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, லேட்டாக கூட ஆகலாம். ஒரு வாரம் முன்ன பின்ன ஒரு மாற்றங்கள் வரும். இப்போ பண வரவை எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா பண வரவு, இப்போ தொழில் ரீதியாக, ப்ரொமோஷன் ரீதியாக, அது மாதிரி. இப்போ எந்தெந்த தசைலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்? இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ராஜகிரக தசைகள் தான் அதிகமாக வருது. ஏன்னா இப்போ ராகு தசையில் ஆரம்பிக்க 22 வயசுலேருந்து 40, அதன் பிறகு குரு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி, இப்படி ராஜகிரக தசைகள் 3 தசைகள் வரிசையாக 18 வருடம் ஒன்று, அதன் பிறகு குரு தசை 16 வருடம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை 19 வருடம், அதன் பிறகு புதன் தசை 17 வருடம். இப்படி ராஜகிரக தசைகள் 3 தசைகள் அதிகமாக போயிடும். 20 வயசுக்கு மேலே 2 தசைகளை அட்டன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 50 வயசு கிட்டத்தட்ட வந்துடும். அது மாதிரி ராஜகிரக தசைகள் 50 வயசுக்கு மேலே ஒரு நல்லது நடந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்காமல் வண்டி வாகனம், இல்லைனாக்கா ஒரு பதவி, ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு உயர்வு,
ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் அந்த இளம் வயது காலகட்டத்தில் அனுபவிக்காமல் பின்னாடி வரக்கூடிய தசைகளில் அந்த இளம் வயது முடிஞ்ச பிறகு அதில் எனக்கு நல்ல நேரம் வந்தாயின்னா வராகட்டின்னா அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இருந்தாலும் தன்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்குமா, நம்ம வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குமா, ஒரு சொத்து சேர்க்கை, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, நம்மளுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது பண்ணிட்டு போவோம், நம்ம லைஃப்பில் அவங்களுக்கு கஷ்டப்படாமல் வச்சுருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக நிறைய நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அது ரீதியாக இந்த தசைகள் உங்களுக்கு கொடுக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசைலாம் இளம் வயது காலகட்டத்தில் வந்துடும். அதன் பிறகு குரு தசை சென்ட்ரு பகுதியில் வரும், பின்னாடி வந்து சனி தசை வரும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுயஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த ராகு பகவான் இருந்துச்சுன்னா அந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட பலன்களை தான் கொடுக்கும். இப்போ உச்ச வீட்டுக்கு இந்த குரு பகவான் வராரு. அந்த குருடைய பார்வை வந்து 5, 7, 9 விருச்சிக ராசிக்கு, மகர ராசிக்கு, மீன ராசிக்கு இந்த 3 இடங்கள்ல பதியுது. இந்த 3 இடங்கள்ல உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இருந்தால் தசை நடத்துச்சுன்னா, ஆனால் சனியோட வீடு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இது தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்த ராகு பகவான் இருந்தால், அப்படி இல்லைன்னாக்கா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை நட்சத்திரம் கொடுத்த கிரகம் இருந்துச்சுன்னா, தசை நடத்தக்கூடிய ராகு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு இருக்கிற இடத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். குரு இருக்கக்கூடிய இடம், அதாவது மிதுனம், கடகம் ரெண்டுமே, இந்த 2 இடத்துலையும் தசை நடத்தக்கூடிய கிரகம். இது சனி தசைக்கே எடுத்துக்கலாம், இன்னொன்று குரு தசைக்கே எடுத்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 தசைகளுக்கும் தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் குரு பார்க்கக்கூடிய இடத்துலையும் குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள். இன்னொன்று புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு அமையும். ஏன்னா ராகு தசைனாவே வெளிநாடு வேலை வாய்ப்பு தான். குரு தசையாக இருந்தாலும் சரி, அந்த குரு அப்படிங்கிறது இப்போ ஒரு வேலைக்கு எதிர்பார்த்தாலும் சரி, அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல தான் சனி வக்கரமாக இருக்கார் லாபஸ்தானத்தில். இந்த வக்கரமானதுலேருந்து பிரச்சனைகள் கொடுக்குது. 11ஆம் இடத்துல வந்தபோதே எனக்கு நிறைய கஷ்டங்களை தான் கொடுக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நல்லது தானே பண்ணணும், எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு சில பேர் வந்து குரு தசையில் இருப்பாங்க. இப்போ குரு தசை வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அப்போ நன்மை செய்யாத கிரகம் இப்போ வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க, நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குனாங்க, வளர்ச்சி கொடுக்கல. அப்போ ராசிக்கு நன்மை செய்யுமா? இப்போ வந்து அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த குரு பார்க்கக்கூடிய இடமோ குரு இருக்கக்கூடிய இடமோ அந்த இடத்துல இருந்து தசை நடத்துச்சுன்னா, இல்லை குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் வேணா இருக்கட்டுமே, எந்த வீட்டில் வேணா இருந்து தசை நடத்தட்டுமோ குரு பகவான் தசைங்கிறது, அந்த வீட்டதிபதி குரு பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும். ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பீங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, எல்லாமே கண்கூடாக தெரியும் உங்களுக்கு. எனக்கு தான் அந்த ப்ரொமோஷன், அந்த சீட்டில் நான் தான் உட்காருவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு காலதாமதத்தை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது குரு பகவான் தசையாக இருந்தாலும் சரி, இல்லை ராகு தசையாக இருந்தாலும் சரி, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அப்படி இல்லைனா லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இது மாதிரியான டைமில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ உச்ச குரு வராரு, அந்த பார்வை பதியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அது சம்மந்தமாக வேலையில் நல்ல ஒரு உயர்வு, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக வீடு கட்டல அப்படின்னா இப்போ வீடு கட்டுவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு இப்போ கொடுத்துரும். இல்லை வெளிநாட்டில் வந்து அங்கேருந்தே ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், ஒரு நாடு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், எந்த பக்கம் போகலாம் அப்படின்றது கூட ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இந்த டைமில் ஒரு முடிவு எடுப்பீங்க. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கலை அப்படின்னாக்கா, சுப விசேஷம் தள்ளி போயிட்டே இருக்குது, வாரிசுகளுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இது திருமணம்லாம் இப்போ கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை. இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க வீட்டில், 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுவீங்க. இந்த டைம் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஏதோ ஒரு தன்னம்பிக்கை பிறகு அந்த குருவுடைய உச்ச வீடு அப்படின்னு. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சிலருக்கு வந்து குரு நன்மை செய்யாதுன்னு சொல்கிறோம்,
ஆனால் நன்மை செஞ்சுட்டு வரோம். எங்கே இருந்தால் நன்மை செய்யணும்னாக்கா 8ஆம் இடத்துல இருந்தால் நன்மை செய்யும். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்து ஆட்சி பெற்று இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 16 வருடங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அப்படின்றது அந்த 8ஆம் அதிபதியோட தசையில் 7.5 சனி தான் இன்னும் சூப்பராக இருக்கும். டாப் லெவல் அந்த லெவலுக்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தை வச்சுன்னு இருக்குது அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அது என்ன கஷ்டம்னா சொந்த பந்தங்கள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பதவி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் டார்ச்சர் பண்ணினே இருப்பாங்க. உங்களை வாழவே விடாத அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை உச்சத்தில் இருப்பீங்க, நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பீங்க. அந்த 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை குரு வந்து சுபத்துவமாக இருந்து சுபகிரக நட்சத்திரம் ஏறி தசை பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரி அந்த லெவலில், நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம், எங்கே இருந்தாலும் சரி நல்ல ஒரு செட்டப்பில் தான் இருப்பீங்கன்னு வச்சிங்களேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து பழிவாங்கன்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது. ஆனால் உங்களுக்கு அது ஒரு தொந்தரவாகவே இருக்கும். ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்க, ஏன் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுமாதிரி. இன்னொன்று சொந்த பந்தங்கள் அதே மாதிரி தான். ஏதாவது சூனியை வச்சு கெடுத்தலாமா இவங்கள அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் தெரியுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து டபுளாக தெரியும். அப்படியே அவங்க ஏதோ நினச்சிட்டு போவாங்க, ஆனால் நம்மளை தப்பாக நினைக்கிற மாதிரி இருக்கும், பொறாமப்படுற மாதிரி இருக்கும். இது மாதிரி மன உளைச்சல்களை கொடுத்துனே இருக்கும். வாரிசுகள் வழியில் ஒரு சின்ன சின்ன சிக்கல். ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி இருந்ததுனாக்கா, நான் நல்ல வேலையில் இருக்கேன், நல்ல ஒரு ப்ரொமோஷனில் இருக்கேன், ஆனால் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை இப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும். இன்னொன்று சனி தசை. சனி தசை ரிஷபராசி சனி தசை அப்படின்னாக்கா ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர், யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி. இவர் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இந்த ராசியில் சனி தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு பண வரவு கொடுக்கும். இப்போது ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் சரி, வயதான காலகட்டத்தில் வந்தால் கூட அந்த வேலை செஞ்சிங்கன்னா வேலை நல்லாயிருக்கும், தொழில் செஞ்சால் தொழில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பண வரவுக்காக, சொத்து பிரச்சனைக்காக, என்ன மாதிரியான கேஸு கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அந்த 6ஆம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கேஸு கடனை கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். சனி தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுத்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். பண வரவை கொடுக்கும். சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குருவுடைய உச்ச வீடு அப்படின்றது டச் பண்ணிட்டு திரும்ப வக்கரமாய் வரார். வக்கரமாய் தான் பின்னோக்கி வரார், மிதுனத்துக்கு வரார். இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி தசையில். நான் 3 தசைக்கு நான் பிரித்து சொல்லிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடுது அப்படின்றதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறதுக்காக வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் உச்ச வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் தசாபுதி ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.